என்றும் இளமையாக இருக்கக்கூடிய வரம் பெற்றவள் நீலக்கல்லின் இளவரசி ஜோஷிகா. அவளின் அழகில் மயங்கிய பனியரக்கன் ஜோஷிகாவை அடைய போட்ட திட்டம். சந்தோஷக் காற்றில் பூத்து குலுங்கிய ஜோஷிகாவின் ராஜ்யம் பனிக்காற்றில் உறைந்தது. கார்க்கி கொடுத்த அந்த பழமையான வரைபடம் விஜயனின் கைகளில் இருந்தது. அந்த வரைபடம் விஜயனை ஒரு சாதாரண பயணத்திற்கு அல்லாமல் மாயமும் மர்மமும் நிறைந்த உலகிற்கே அழைத்துச் சென்றது. மாயக்கற்களை தேடி தன்னுடைய சபதத்தை நிறைவேற்ற விஜயன் பயணம் தொடங்கினான். ஆனால் அந்த பாதை எளிதானதல்ல. ஒவ்வொரு அடியும் ஒரு சவால், ஒவ்வொரு நிழலும் ஒரு அபாயம். மாய தந்திரங்கள் விஜயனை சோதித்தன. விஜயனின் சபதத்தை நிறைவேற்ற விஜயனுக்கு உறுதுணையாக பஞ்சவர்ண கிளியும் களமிறங்கியது. இருவரும் நீண்ட தூரம் பயணம் செய்து முதலாவது கல் இருக்கும் இடத்தை அடைந்தனர். அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவர்களின் இதயத்தை உறைய வைத்தது. முழு கிராமமும் பனிக்கட்டிகளாக உறைந்து கிடந்தது. கடுமையான குளிர்காற்று எலும்புகளையே நடுங்கச் செய்தது. விஜயனின் கால்கள் நடுக்க மறுத்தன. ஒரு அடி கூட எடுக்க முடியவில்லை. பஞ்சவர்ண கிளி அவன் தோளில் நடுங்கியது. குதிரை ஓடும் சத்தம் அந்த அமைதியை உடைத்தது. விஜயனின் அருகில் வந்த ஒரு மர்மமான உருவம் குதிரையின் மேல் இருந்து விஜயனை தூக்கி தன்னுடன் எடுத்துச் சென்றது. குளிரின் தாக்கம் விஜயனை மயக்கத்தில் ஆழ்த்தியது. விஜயன் கண் திறந்த போது அவன் முன் இருந்தது ஒரு பிரம்மாண்டமான மரக்கதவு. அதைச் சுற்றி வானத்தை தொடும் பாறை சுவர்கள். பஞ்சவர்ண கிளி உறைந்து கிடந்தது. விஜயன் மெதுவாக கிளியை வருடினான். ஆனால் கிளி அசையவே இல்லை. அந்த நேரத்தில் அந்த மர்ம உருவம் குதிரையில் இருந்து இறங்கியது. அந்த உருவம் ஒரு போர் வீரன். கம்பீரமான தோற்றம் கொண்டிருந்தான் அவன். அவன் எதுவும் பேசாமல் அந்த கதவின் முன் நின்று ஒரு இசைக்கருவியை எடுத்தான். மாயமான ஓசை எழுந்தது. அந்த ஓசையை கேட்டதும் கதவு தானாக திறந்தது. போர் வீரன் விஜயனை உள்ளே அழைத்துச் சென்றான். அங்கு ஒரு பாதுகாப்பான கிராமம், ஒரு சூடான இடம். போர் வீரன் விஜயனை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். விஜயனுக்கு குளிரின் தாக்கம் குறைய தேநீர் வழங்கப்பட்டது. பஞ்சவர்ண கிளி வெதுவெதுப்பான இடத்தில் வைக்கப்பட்டது. சில நொடிகளில் கிளி மீண்டும் உயிர் பெற்றது. அது விஜயனை சுற்றி பறந்து அவன் தோளில் அமர்ந்தது. விஜயனின் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. விஜயன் அந்த போர் வீரனை நோக்கி கேட்டான், "நீ யார்? இந்த இடம் ஏன் இவ்வளவு குளிராக இருக்கிறது?" அதற்கு அந்த போர் வீரன், "நண்பா, என் பெயர் பார்த்திபன். எங்கள் கிராமம் ஒரு காலத்தில் சொர்க்கம் போல இருந்தது. பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தின் சக்தியை கொண்ட நீலக்கல். அதை பாதுகாத்தவர் எங்கள் இளவரசி ஜோஷிகா. அவள் அற்புத சக்திகளுடன் பிறந்தவள். என்றும் இளமை தோற்றத்தில் இருக்கக்கூடிய வரம் பெற்றவள் எங்கள் இளவரசி ஜோஷிகா. ஆனால் அந்த அழகே அவளுக்கு சாபமாக மாறியது. ஒரு கொடிய பனியரக்கன் அவளின் அழகில் மயங்கினான். அவன் தந்திரமாக தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு நல்லவன் போல நடித்து எங்களை ஏமாற்றினான். ராணியை மணந்து நீலக்கல்லை கைப்பற்றினான் அந்த பனியரக்கன். பின்னர் யாரும் அவனை நெருங்காத அளவிற்கு பனியினால் ஆன கோட்டையை உருவாக்கினான். அந்த கோட்டையினை சுற்றி யாரும் நெருங்க முடியாத அளவிற்கு கடும் குளிர்காற்று வீசும்படி செய்தான். ராணி ஜோஷிகாவை அந்த பனி கோட்டையினுள் சிறைப்பிடித்தான் அந்த கொடிய அரக்கன். அவனிடம் இருந்து கிராம மக்களை காப்பாற்ற நாங்கள் இந்த சிறிய இடத்தில் பனிக்காற்று நுழையாதவாறு கோட்டை சுவரனை எழுப்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவனை எதிர்கொள்ள முயன்ற பல போர் வீரர்கள் பனிக்காற்றில் சிக்கி உறைந்து போய்விட்டனர். எங்கள் இளவரசி ஜோஷிகாவை காப்பாற்ற வழி தெரியாமல் நாங்கள் மிகவும் வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என பார்த்திபன் கனத்த குரலுடன் விஜயனிடம் கூறினான். விஜயன் அனைத்தையும் கேட்டான். அவன் கண்களில் ஒரு தீர்மானம். அவன் எடுக்கப் போகும் முடிவு என்ன? பனியரக்கனை வெல்லும் ரகசியத்தை கண்டறிவானா விஜயன்? தன் சபதத்தை நிறைவேற்ற அந்த அரக்கனை எதிர்கொண்டு இளவரசி ஜோஷிகாவை மீட்பானா? தொடர்ந்து இணைந்திருங்கள்.